வெல்கம் டு ரனோரா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பேர்ல் நெக்லஸ் ரீடூ வீடியோ தான். கஸ்டமர் வந்து இந்த நெக்லஸை நம்மளை வந்து ரீடூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 லேயர்ட் ஒரிஜினல் பேர்ல் நெக்லஸை இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெண்டன்ட்டோட லூப்குள்ளே அப்படியே விட்டு வந்து 2 சைடுமே கோர்த்துருக்காங்க பீட்ஸை. ஸோ அது என்ன ஆயிருக்கு அப்படின்னா பார்க்க உங்களுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். நெக்லஸ் பார்க்க 2 லேயர் பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வியர் பண்ணும்போது என்ன ஆகிடுது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் வந்து இன்னொரு ஸ்ட்ரிங் மேலே ஓவர்லேப் ஆகிட்டு க்ராஸ் ஆகிடுது. விச் மீன்ஸ் ரைட் சைடு இருக்க வேண்டியது லெஃப்ட் சைடு மாறிடுது. ஸோ அலைன்மெண்ட் உங்களுக்கு வந்து மாறுது. அது மாறுறதுனால என்ன ஆகிடுதுன்னா அது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேங்குது. ஸோ இதை வந்து இப்போ நம்ம வந்து ரீடூ பண்ண போகிறோம். நம்ம எப்படி ரீடூ பண்ண போகிறோம் அப்படின்னா பெண்டன்ட்டோட ஒரு சைடே வந்து 2 லேயர் இருக்க மாதிரி, இன்னொரு சைடு இன்னொரு 2 லேயர் இருக்க மாதிரி நம்ம வந்து போட்டு ரீடூ பண்ண போகிறோம். ஸோ தட் அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். எந்த ஒரு அலைன்மெண்ட் சேஞ்சுமே வராது. ஸோ இந்த பின்னாடி இருக்கிற அந்த 3 ஹோல் கனெக்டரையே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பீடு ஏற்கனவே வந்து கவுண்ட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அந்த கவுண்ட் மாறாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த கனெக்டர் அப்படியே யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து கட் மட்டும் பண்ணி பேர்லை வந்து கோர்த்து அப்படியே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து புதுசாக வந்து பீட் கவுண்ட் பண்ணி புதுசாக நெக்லஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை செக்யூர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா இந்த ஷ்ரிம்ப் பீட்ஸ் எதுக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தேவையான ஷ்ரிங் பீட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரிங் என்ன கோல்டன் கலர் ஸ்ட்ரிங் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பேர்லோட லென்த்தை வந்து மெஷர் பண்ண போகிறோம். மெஷர் பண்ணிவிட்டு ஸோ டபுள் ஸ்ட்ரிங் வேணுங்கிறதுனால ஒரு சைடுக்கு 2 மெஷர் பண்ணி எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே எடுங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து இதுலேயும் பெண்டன்ட் உள்ளேயும் விடணும், அதே மாதிரி கனெக்டருக்குள்ளேயும் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே நீங்கள் வந்து பீட்ஸோட அந்த ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 லேயருங்கிறதுனால பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அந்த சைடுக்கும் மெஷர் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ கணக்குக்கு உங்களுக்கு வந்து 4 ஸ்ட்ரிங் வரும். ஸோ நான் மெஷர் பண்ணுறத பாருங்கள். இதே மாதிரி மெஷர் பண்ணி அந்த சைடுக்கும் எடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இது பெண்டன்ட் கிட்ட இருக்கிற நெக்லஸ் நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரிங்கை வந்து உங்களுக்கு நான் கட் பண்ணுறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த பீடை வந்து நீங்கள் அப்படியே கோர்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கிலேருந்து கீழே விழுந்திருக்க பீடை எடுத்து நான் கோர்த்துக்கிறேன். கோர்த்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து பெண்டன்ட்டோட நான் சொன்ன மாதிரி டபுள் சைட் போடுறதுக்காக அதில் வந்து ஹோல் இருக்கும் பெண்டன்ட்டில். ஸோ 2 ஹோல்குள்ளேயும் பக்கத்தில் இருக்கிற ஹோல்குள்ளே நான் வந்து ஸ்ட்ரிங்கை விடுறேன். ஸோ விட்டு அது அப்படி போடுறதுனால என்ன ஆகிடும் அப்படின்னா அது அலைன்மெண்ட்டும் மாறாது. ஒரே சைடு வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான லேயர்ஸ் வந்து தெரியும். அதனால் பெண்டன்ட்டோட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும். இந்த ஹோல்குள்ளே விட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை ஃபஸ்ட்டு வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பேர்லை கோர்த்துட்டு ஸ்ட்ரிங்கை விட்டிங்க அப்படின்னா என்னாகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு வந்து சுருண்டுரும். நீங்கள் இழுக்கிற வேகத்தில் அது வந்து ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ஸ்பைரலாக மாறிடும். அதனால் நீங்கள் வந்து பீட் கோர்க்க முடியாது, வேஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சைடு வந்து நான் கோர்க்கிறேன். ஸோ கீழே விழுந்து அந்த 2 பீடை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரிங்கோட அந்த இதை வந்து அப்படியே ஸ்ட்ரிங்கோடையே நான் அந்த பீட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கையில் பிடிச்சி இங்கே அப்படியே கோர்க்கலாம். இது கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு ஊசியில் கோர்க்குற மாதிரி தான். இந்த ஸ்ட்ரிங் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நீங்கள் வந்து இப்படி கையில் பிடிச்சி நேராக அந்த ஹோல்குள்ளே விட்டு நீங்கள் வந்து பீடை மட்டும் புஷ் பண்ணிங்கனாலே ஒரு டைமுக்கு ஒரு 5 to 6 பீட்ஸ் நீங்கள் வந்து கோர்க்க முடியும். ஸோ நான் கோர்க்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு 5 பீட்ஸ் நான் கோர்க்கிறேன். அதனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது கோர்க்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட்டு விட்டு நீங்கள் பீடை புஷ் பண்ணாலே போதும். ஸோ நான் கோர்க்கிற மாதிரி நீங்கள் கோருங்க. ஸோ கோர்த்துட்டே இருந்துட்டு இந்த சைடு ஃபினிஷ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து 3 ஹோல் கனெக்டரில் நீங்கள் வந்து போட்டு அதை செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் பீட்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கும். இன்னொரு சைடும் நீங்கள் ஈஸியாக கோர்க்கலாம் அதுக்காக. ஸோ கிட்டத்தட்ட இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour to 1 hour தான் ஆகும். நீங்கள் வந்து வேகமாக பண்ணுறீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா பீட் வந்து நீங்கள் கோர்த்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ பாருங்கள் ஒரு சைடு ஃபுல்லாக நான் கோர்த்து முடிக்க போகிறேன். இன்னும் ஒரு 10 பீட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ கோர்த்தாச்சு.
கோர்த்த உடனே என்னென்னா நீங்கள் அந்த இதை இழுத்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அந்த பக்கம் இருக்கிற ஸ்ட்ரிங் வந்து வெளியில் வந்துடும். ஸோ உங்களுக்கு அதனால் ப்ராப்ளம் இருக்காது. அந்த பக்கம் பீடு பார்த்தீங்கன்னா தனியாக கழண்டிருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ அதை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ரிங் நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீட்ஸை வந்து செகண்ட் லேயரோட பீடை நான் வந்து கோர்க்குறேன். ஸோ கீழே இருக்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சைடோட பீட்ஸ் வந்து கீழே எக்ஸ்ட்ரா இருக்குது. அது கனெக்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி மொத்தமாக பிடிச்சி நீங்கள் வந்து இந்த சைடு பீடையும் வந்து வேக வேகமாக கோர்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து 2 லேயரையுமே கோர்த்து முடிச்சுட்டேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், பார்க்க முடியுதான்னு சொல்லுங்கள். அதோ பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். பெண்டன்ட்டோட அந்த ஹோல்குள்ளே 2 லேயரையுமே ஒரே சைடு இருக்க மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ தட் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அலைன்மெண்ட் வந்து ஒரே பக்கமாக டபுள் லேயராக இருக்கும். எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், திருப்பி வந்து பீட்ஸோட லென்த் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஈக்குவலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து 2 ஹோல் கனெக்டரை வச்சு நம்ம வந்து இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு வந்து தேவையானது ஷ்ரிம்ப் பீடு தேவை. ஸோ நீங்கள் வந்து ஷ்ரிம்ப் பீடை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஷ்ரிம்ப் பீட் எடுத்துக்கோங்க. போட்டதுக்கப்புறமா கனெக்டர் 3 ஹோல் கனெக்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பெண்டன்ட் வந்து எந்த பக்கம் இருக்குதுன்னு பாருங்கள். பெண்டன்ட் வந்து இதில் வந்து உல்ட்டாவாக இருக்குது, விச் இஸ் பெரட்டி இருக்குது, பேக் சைடு இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் வந்து கனெக்டரையும் பேக் சைடு வச்சுக்கோங்க. பெண்டன்ட் வந்து ஃப்ரண்ட் சைடு இருந்ததுன்னா கனெக்டரை ஃப்ரண்ட் சைடு வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வச்சுட்டு எந்த ஹோல் பக்கம் வரணும்னு பார்த்துக்கோங்க. அந்த லாஸ்ட் ஹோலா இல்லை ஃபஸ்ட் ஹோலான்றதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த ஹோலில் போட்டு திருப்பி வந்து அந்த ஷ்ரிம்ப் பீட்குள்ளேயே அந்த ஸ்ட்ரிங்கை வந்து உள்ளே விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் ப்ளையர் ஆர் கையை வச்சோ நீங்கள் வந்து அதை வந்து நல்லா இழுத்தீங்க அப்படின்னா அது செக்யூர் ஆகிடும். ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள். நான் உள்ளே விட்டுட்டு இப்போ வந்து நான் இழுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கையை வச்சுட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளையர் வச்சு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளையர் இந்த மாதிரி யூஸ் பண்ணி நல்லா இழுத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் வந்து டைட் ஆகிடும். ஷ்ரிம்ப் பீடை வந்து ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் எப்பயுமே வந்து பண்ணி முடிச்சுட்டு கஸ்டமருக்கு வந்து ஃபோட்டோவை ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறது பெட்டர். ஏன் அப்படின்னா, அவங்க ஏதாவது சேஞ்சஸ் சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக திருப்பி நீங்கள் வந்து ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்பயுமே வந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ணாதீங்க. அவங்க கன்ஃபர்மேஷன் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணுறது உங்களுக்கு பெட்டர். ஸோ இப்போ திருப்பி இந்த இன்னொரு அந்த அந்த சைடு இருக்க இன்னொரு லேயருக்கு வந்து நான் வந்து ஷ்ரிம்ப் பீட் போட்டேன். ஷ்ரிம்ப் பீடு போட்டு இப்போ வந்து கனெக்டரோட இன்னொரு ஹோலில் போட்டு நான் வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு திருப்பி அந்த ஷ்ரிம்ப் பீட்குள்ளேயே நீங்கள் வந்து விட்டுட்டு வெளியில் இருக்க வேண்டியது தான், அவ்வளோதான். வேறு எதுவும் பெரிய இதெல்லாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இழுத்து நீங்கள் வந்து கையை வச்சோ இல்லை ப்ளையரை வச்சோ அதை வந்து ஃபுல்லாக இழுத்தீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா நல்லா டைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ப்ளையர் வச்சு ஃபுல்லாக இழுத்தா டைட் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி ஃபினிஷ் ப்ரெஸ் பண்ணாதீங்க, கட்டும் பண்ணாதீங்க ஸ்ட்ரிங்கை. பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அது ஃபினிஷோ இல்லை கட்டோ நீங்கள் வந்து பண்ண வேண்டாம். கஸ்டமர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஷ்ரிம்பை வந்து ப்ரெஸ் பண்ணி ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டாக நிற்கும். ஸோ ஒரு சைடு தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் வந்து அந்த சைடும் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த சைடும் அதே மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இதில் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை வந்து பெண்டன்ட்டோட ஹோல்குள்ளே திருப்பி விட்டு எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நான் இந்த பக்கமும் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நான் வந்து அதை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங்கை வந்து ஒரே சைடு ஹோல்குள்ளே கோர்த்து நான் வந்து பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ இந்த பக்கம் கனெக்டரில் கனெக்ட் ஆகிருக்க ஸ்ட்ரிங்கை வந்து நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணிவிட்டு அங்கே நான் ஏற்கனவே வந்து புது ஸ்ட்ரிங் போட்டிருக்கேன் இல்லையா, அதில் ஒரு சைடு எடுத்து இந்த பேர்ல்ஸை வந்து அப்படியே நான் கொடுக்க ஆரம்பிக்க போகிறேன். ஸோ ஒரு சைடு ஃபுல்லாக இருக்கிறத இந்த புதுசாக போட்டிருக்கிற ஒரு சைடு ஸ்ட்ரிங்கில் வந்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. ஆனால் நான் சொன்ன மாதிரி தான்
ஊசி மாதிரி. ஸோ விரல் இப்படி வச்சுட்டு அந்த பீட்ஸை விரலுக்கு நடுவில் பிடிச்சிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை உள்ளே விட்டீங்க அப்படின்னாலே பீட்ஸ் வந்து கோர்த்துரும். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங் நான் பண்ண உடனேவே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் கனெக்டரில் இதை செக்யூர் பண்ணிடுறேன். போன வாட்டி பண்ணும்போது 2 ஸ்ட்ரிங்கையும் கோர்த்துட்டு நான் கனெக்டரில் செக்யூர் பண்ணேன். இந்த வாட்டி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை முடித்த உடனேவே நான் வந்து கனெக்டரில் அதை செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் பெண்டன்ட் உல்ட்டாவாக இருந்தது அப்படின்னா கனெக்டரையும் திருப்பி வச்சுட்டு 2 ஷ்ரிம்ப் பீடை போட்டு நீங்கள் வந்து கனெக்டருக்குள்ளே கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கு யாருக்காவது பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபினிஷ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ பேர்ல் ஃபுல்லாக கோட்டாச்சு. இப்போ இதையும் வந்து நான் அந்த கனெக்டரோட கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி தான் 2 ஷ்ரிம்ப் பீடை போட்டுட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து செக்யூர் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ முடிஞ்சிடுச்சு பாருங்கள். இதுதான் வந்து ப்ராடக்ட்டோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்கும். அந்த 2 லேயரும் எப்படி பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் வந்து அந்த ஷ்ரிம்ப் பீடை வந்து இன்னும் நான் ப்ரெஸ் பண்ணலை. கஸ்டமர் கன்ஃபர்மேஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸ் வந்தோடனே நான் அதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து கஸ்டமருக்கு மெசேஜ் அனுப்பி கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டேன். அவங்க வந்து ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நான் வந்து இதை ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதை வந்து ஃபினிஷ் பண்ண 2 மெத்தட் இருக்குது. ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷ்ரிம்ப் பீடு இதுக்கு தேவை வந்து ப்ளையர் கண்டிப்பாக வேணும். அப்புறமா வந்து கட்டர் ரொம்ப கண்டிப்பாக வேணும். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்கை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2 இது போட்டிருக்கோம், ஷ்ரிம்ப் பீட் போட்டிருக்கோம். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு ஷ்ரிம்ப் பீடை வந்து நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். எப்பயுமே மேலே இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேர்ல் பக்கத்தில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு கட்டர் வச்சு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் வளைச்சி நீங்கள் வந்து கையில் வச்சுக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் கட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா என்ன ஆகிடும்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து அந்த பீட் லென்த்துக்கு வந்துடும். அது என்ன ஆகும்னா குத்த ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்படி பண்ணிங்க அப்படின்னா அது வந்து குத்தாது. ஸோ பாருங்கள், நான் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து கட்டர் வச்சு நீங்கள் வந்து இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஷ்ரிம்ப் வச்சு டைட் பண்ணலாம். ஸோ 2 மெத்தட் இருக்குது. ஸோ நான் இந்த லேயருக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதை காமிக்கிறேன். அடுத்த லேயர் அந்த சைடு பண்ணும்போது நான் வந்து கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ப்ரெஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் பீடு கட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு செகண்ட் பீடையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்ட்ரிங்கை கட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த பீடு வந்து ரொம்ப செக்யூர்டாக இருக்குது. வெளியில் விழவும் விழாது, எதுவுமே ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சைடு நான் சொன்ன மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறதை நான் காமிக்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இழுத்து டைட் பண்ணிக்கணும். ஸோ டைட் பண்ணுறதை டைட் பண்ணிக்கோங்க. கட்டர் வச்சு ஃபஸ்ட் பீடை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் பீடை ப்ரெஸ் பண்ணாதீங்க. கட்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், அந்த பீடை வந்து கொஞ்சம் அந்த ஸ்ட்ரிங் எக்ஸ்ட்ரா தெரியும் உங்களுக்கு, அது வரைக்கும் இழுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃப்ளையர் வச்சு டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். இதில் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா இருக்க சின்ன ஸ்ட்ரிங்கை கூட வெளியில் தெரியாது. அதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறது. ஸோ என்ன பண்ணுங்கள், நல்லா இழுத்து ஃபஸ்ட்டு உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு பீடை வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அது வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறமா ஸ்ட்ரிங்கை கட் பண்ணுங்கள். அந்த பீடை வந்து செகண்ட் போட்டிருக்க ஷ்ரிம்ப் பீடை அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரிங்கோட எண்டுக்கு வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் இதில் சின்ன பிசுறு கூட வெளியில் தெரியாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட நெக்லஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நெக்லஸ் வந்து ரெடி. இதுக்கு வந்து நான் ஃபைனலாக அந்த லூப் அவங்க வந்து பேக் ரோப் கேட்டிருக்காங்க. அது 2யும் ஜஸ்ட் நம்ம கனெக்டரில் அதை வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நெக்லஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.